மார்கழி மாதம் 12ஆம் நாள் திருப்பாவை. ஸ்ரீ ஆண்டாள் பாசுரம் 12. கனைத்திலங்கன்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்த முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்ததாய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லாதாரும் அறிந்தேலோர் என்பவாய். இந்த பாடலின் பொருள், பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள். இந்த பக்கம் எருமை இருக்கு, அந்த பக்கம் கண்ணுக்குட்டி இருக்கு. எருமை கண்ணுக்குட்டி பசியால் அந்த கன்றுக்குட்டி கத்துது. அப்போ அந்த எருமைக்கு தன்னுடைய கன்றுக்கு பால் கொடுக்கணுமே அப்படின்னு எண்ணி தங்களுடைய மடியில சொரியும் பாலை சிந்தியபடி அங்கும் இங்கும் செல்கின்றன. யாரு? அந்த எருமை. அந்த மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் உலாத்துது. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது. அந்த எருமையோட பால் கீழே சென்றதால அந்த வாசல் சேராகுகிறது. இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பனி எங்கள் தலையில் விழ உங்கள் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கின்றோம். பனி, இந்த மார்கழினாவே பனி கொட்டும். அந்த பனி கொட்டுறது, அது இல்லாம உன் வீட்டு வாசல்ல சேராயிருக்கு, பால் சொரிந்து சேராயிருக்கு. இங்க நாங்க நிற்கின்றோம், நீ இன்னும் எழுந்திருக்கவில்லையா என்கிறார் ஆண்டாள். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணன் பெருமையை பாடுகிறோம் நாங்கள். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்து விட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருறக்கம் என்கிறாள் ஆண்டாள். இந்த பாடலோட விளக்கம் என்னன்னா, எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலில் ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்களாம். இந்த பாடலில் தலையிலோ பனி பெய்கிறது. மார்கழியில் எழுந்து குளிர் தாங்காமல் சிலர் வெந்நீரில் குளிப்பார்கள். இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும். கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி, மேலே பனியின் குளிர்ச்சி. இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள் இந்த ஆயர்குல பெண்கள். இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவனுடைய திருப்பாதம் சேர வேண்டும் என்று இந்த பாடல் உணர்த்தும் கருத்து. அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். மீண்டும் நாளைய பாசுரத்தில் சந்திப்போமா? வணக்கம்.